மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் கடந்த 4 நாட்களாக மழைநீரில் மூழ்கியுள்ளன. 4 வேதபதி, தாமரைப்புலம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, கோவில்பத்து, கள்ளிமேடு, அவரிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. முறையான வடிகால் வசதிகள் இல்லை என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்படி கிடந்தா எங்களுடைய வயரெல்லாம் எரியுதுயா, வயரெல்லாம் எரியுது. நாங்கள் செலவு பண்ண காசெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது? நாங்கள் இப்படியே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் இப்படியே ஒரு நாளும் அழிஞ்சு போயிட்டு இருந்தோம்னா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எப்படி உங்களுக்கு சோறு தர முடியும்? உங்களுக்கு சோறு வேணும் அப்படின்னா நாங்க இருக்குமே அதுக்கு ஆதாரம். அப்ப எங்களை நீங்க பாருங்க, எங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களை நாங்க பாத்துக்குப்போம். நாங்க என்ன கேட்கறோம்? ஒண்ணு பெருசா கேட்கலாம். இங்க இருக்கிற ஒரு ஷட்டர் ஒன்று கொடுங்கன்னு கேட்கறோம். அவ்வளவுதான். ஒரு கதவணை, ஒரு மதகு கட்டி அதில் ஒரு கதவணை வச்சு கொடுங்கய்யா. அந்த உப்பு தண்ணி உள்ள வராம இருக்கு, இங்க இருக்கிற தண்ணி வடிகால் நல்லா போய் சேரும் அப்படின்னு ஆத்துல போய் சேரும் கேட்கறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பிக்சன் கோட்டகம், வடபாதி, தென்பாதி, மேலமருதூரில் உள்ள சுமார் 2500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. முழங்காலுக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த காமாட்சிபுரம் பகுதியில் சுமார் 100 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டு 20 நாட்களே ஆன சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஒரு ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை செலவிடப்பட்ட நிலையில் வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட என்ன கோரிக்கை என்னன்னாக்க, ஒரு முறையான ஒரு வடிகால் மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க சார். நாங்கள் ஒரு மூட்டை நெல் அறுத்து வீட்டில் சாப்பிட்டா போதும் சார், அந்த நிலைமை இருக்கோம் சார். ஏன்னா ஏக்கருக்கு நாங்கள் 20,000 25,000 செலவு பண்ணுறோம் சார். ஆனால் நாங்கள் வருஷம் வீட்டில் நகையை அடகு வச்சு கடன் வாங்கி குழுவில் நூல் நடத்த சார் பண்ணுறோம். ஆனால் அந்த லோனை கூட எங்களால் திருப்பி செலுத்த முடியல சார். அந்த மாதிரி நிலைமை இருக்கிறோம் சார். நாங்கள் அரசுக்கு முக்கியமான கோரிக்கைன்னா எங்களுக்கு ஒரு முறையான வடிகாலை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் வருஷம் வாழ்றதுக்கு நீங்கள் தான் சார் ஒரு வாழ்வாதை ஏற்படுத்திருக்கோம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மேலவாட்டம் பகுதியில் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தொடர் கனமழை காரணமாக மழைநீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருடம் பூச்சி தாக்குதல், இந்த வருடம் வெள்ளத்தால பாதிச்சிருச்சுங்க ஐயா. வெள்ளத்தால பாதிச்சு வடிகால் சரியில்லை. வடிகால் வெட்ட சொன்னால் யாருமே வெட்ட மாட்டேங்கிறாங்க. பிடபிள்யூ நாங்கள் சொல்லிட்டோம், வடிகால் சரியான முறையில் வெட்ட கிடையாது. வேளாண்மை துறையிலேருந்து இன்னும் ஒரு நாள் கூட மழையில் பாதிச்சிருக்கா என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இங்கே பார்க்கலாங்க ஐயா. இதுக்கு வேளாண்மை அதிகாரிகள் பார்த்துட்டு இதுக்கு தக்க நிவாரணம் என்னவோ அரசுக்கிட்ட சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்க ஐயா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காரக்கோட்டை, சின்ன காரக்கோட்டை, உடையார் தெரு, ராணித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நீர் நிரம்பி இரு கரைகளை உடைத்துக் கொண்டு விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்ததாக விவசாயிகள் வேதனை அடைந்தனர். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.